ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். போன வாட்டி நான் கேரளா ஃபுட்டு போட்டதுக்கு எல்லாருமே நல்ல வரவேற்பு வந்தது. தேங்க்ஸ். இன்றைக்கி ஆந்திரா ஃபுட்டு செஞ்சுறாங்க, சாப்பிட்லாம் வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பப்பு போலி. பப்பு போலின்னா வேறு ஒன்றும் இல்லை, பருப்பு போலி தான் பப்பு போலின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பப்பு போலி. ரெண்டாவது பாலாஜி லட்டு. அண்ட் தென் இது வந்து கெஜரா. இது வந்து ஆந்திரா ஸ்வீட்ஸு, மடத்த கெஜா. ஒரு சுடுது ஒரு வடை, உளுந்த வடை. ரெண்டாவது குண்டூர் தக்காளி சட்னி. நெக்ஸ்ட் வந்து ஆந்திரா ஸ்டைலில் ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆவக்காய் ஊறுகாய். ஆவக்காய் ஊறுகாய்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் மாங்காய் ஊறுகாய் தான். அந்த காரம் கொஞ்சம் ஸ்டைலாக போட்டு ஆவக்காய் ஊறுகாவை கொஞ்சம் டெம்டேஷனாக செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வெண்டைக்காய் வேப்புடு. ஆந்திரா ஸ்டைலில் நல்லா மிளகாலாம் போட்டு நல்லா காரமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பீன்ஸ் வேப்புடு. பீன்ஸை வந்து நம்ம சைடில் செய்யாமல் அவங்க சைடில் செஞ்சுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாலக் பப்பு. இது வந்து நாகார்ஜுனாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் இன்றைக்கி. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்டைக்காய காரப்புலுசு. நல்லா இருக்குது, சூப்பராக. நெக்ஸ்ட்டு அவங்க புளிசாதத்தை கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்றாங்க, அதனால நானும் கொஞ்சம் புளிசாதம் செஞ்சு வச்சுருக்கிறோம். சாதத்துக்கு வேறு என்ன செஞ்சுருக்கோம்னா மஜ்ஜிகை சாறு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சைடில் இருக்கிற மோர் குழம்பு தான், அது ஆந்திரா ஸ்டைலில் வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது நெல்லிக்காய் ரசம். நெல்லிக்காய் ரசம் ரொம்ப எனக்கே பிடிக்கும், அது இன்றைக்கி செஞ்சுருக்கணும், நெல்லிக்காய் ரசம். நெக்ஸ்ட்டு கஞ்சி வத்தல். அடுத்தது பருப்பு பொடியை போட்டுட்டு, அவங்க ஃபேவரட் பருப்பு பொடி, இந்த பருப்பு பொடியை போட்டுட்டு அந்த கோங்கரா ஊறுகாவை சொல்லும் போதே நாக்கில் தண்ணி ஊற்றுது. அந்த கோங்கரா ஊறுகாவை போட்டு, இதுக்கு முக்கியமானது என்னன்னாக்கா இந்த நெய் தான். இந்த நெய் தான் எல்லாத்துக்குமே ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்குது. நெய்யை கொஞ்சம் பார்க்காம தாராளமாக ஊற்றி சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற காரம் அது மாதிரி இருக்குது. காரம்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக இந்த மசாலா மோரை அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. மசாலா மோர் எப்பயுமே கடைசியாக மோர் சாப்பிட்டா டைஜஷன் தான் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் கொடுத்த இறைவனுக்கும், இதை எல்லாத்தையும் அழகாக செஞ்சு கொடுத்த என் மனைவிக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது உங்களை கர்நாடகா மெஸ்ஸில் சந்திக்கிறேன்.